கிட்னிக்கும் ஒரு ஃபங்ஷனல் யூனிட் இருக்கு. அந்த ஃபங்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னா நெஃப்ரான். நெஃப்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, நெஃப்ரான்ல தான் முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. யூரின் ஃபார்மேஷனுக்கு முக்கியமான ஒரு செல் வந்து நெஃப்ரான். நெஃப்ரான்ல வந்துட்டு அ நெறைய பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குளோமருலாஸ். குளோமருலாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட்ட வந்து ஃபில்டர் பண்றதுக்கு பிளட்ட வந்து ஃபர்ஸ்ட் நெஃப்ரானுக்கு கொண்டு வரதே குளோமருலாஸ் தான். அது என்னன்னா ஒண்ணும் கிடையாது. ஆர்டரி. நம்ம வந்து ஆ நெஃப்ரான்ல வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண போறது நெஃப்ரான் தான். எத ஃபில்டர் பண்ண போது? எத யூரினா கன்வெர்ட் பண்ண போது? அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட்ட தான் வந்து ஃபில்டர் பண்ண போது. பிளட் தான் யூரினா மாறப்போது. அப்ப பிளட் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, அங்க பிளட் வெசல்ஸ் தேவை. ஏன்னா பிளட் வெசல்ஸ்ல தான் பிளட் போகும். குளோமருலாஸ் வந்து பிளட் வெசல்ஸ். அதுல அஃபரண்ட் ஆர்டரியோல், எஃபரண்ட் ஆர்டரியோல்னு 2 ஆர்டரி வந்து லிங்க் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த நெட்வொர்க், அந்த கேபிலரி நெட்வொர்க் தான் நெஃப்ரானுக்கு வரப்ப மட்டும் குளோமருலாஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பேர்ல வந்து அழைக்கப்படுது. அந்த குளோமருலாஸை சுத்தி வந்து பௌமன்ஸ் கேப்சியூல் அப்படின்ற ஒரு கேப்சூல் வந்து சூழப்பட்டிருக்கு. அது வந்து கேப்சூல் ஷேப்ல, அதாவது குளோமருலாஸை வந்து சரௌண்ட் பண்ணிருக்கு இல்லையா, கேப்சூல் பண்ணிருக்கு இல்லையா, அதனால அதுக்கு பேர் வந்து கேப்சூல். பௌமன்ஸ் ஏன் அப்படின்னு வந்துன்னா, அந்த பௌமன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு அந்த கேப்சூலை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்க பேர் வந்து அது பேர் வந்து பௌமன்ஸ் கேப்சியூல். அந்த பௌமன்ஸ் கேப்சூலுக்கு அடுத்து வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். எப்பயுமே வந்துட்டு ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு நியர்பையா இருக்கு அப்படின்னா, அந்த பொருளை அனாட்டமிக்கலாவோ இல்ல மெடிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படிங்கிறது ப்ராக்சிமலா இருக்காது. அதாவது இந்த கேப்சியூலுக்கு நியர்பையா இருக்கிறதுனால அது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்னு சொல்றாங்க. கன்வல்யூட்டட் ஏன் அப்படின்னா சுருள் சுருளா இருக்கு இல்லையா, அதனால அதை வந்து கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அம்மா நம்மளாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேர் பின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு வளைவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால அது லூப் ஆஃப் ஹென்லி. அந்த லூப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால அது லூப் ஆஃப் ஹென்லி இல்ல ஹென்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், ஒரு பொருள் வந்து கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ராக்சிமல். அதே பொருள் தூரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்டல். சோ தூரம் வந்துட்டு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் இருக்கு. அதுவும் கன்வல்யூட்டடா இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். நெக்ஸ்ட் வந்துட்டு கலெக்டிங் டக்ட். இந்த கலெக்டிங் டக்டிற்கு அப்புறம் வந்தாதான் இந்த குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் வந்து யூரின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அது வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேட். அது கலெக்டிங் டக்ட் கிட்ட வரப்பதான் யூரின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வரும். ஓகேவா, இதுதான் வந்து அனாட்டமி ஆஃப் நெஃப்ரான். நெக்ஸ்ட் வந்துட்டு யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அனாட்டமி தெரிஞ்சாலே யூரின் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். யூரின் ஃபார்மேஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்னிக்கு வந்து பிளட் சப்ளை எப்படி வருது அப்படின்னா, அப்டோமன் அயோட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அயோட்டா இருக்கும். அந்த அயோட்டால இருந்து 2 பிரான்ச்சஸ் வந்து ஆர்டரிஸ் பிரியும். அயோட்டாவை விட சின்ன பிளட் வெசல்ஸ் ஆர்டரி. அந்த 2 ஆர்டரியில ரீனல் ஆர்டரி, ரீனல் வென்யூல் சொல்லிட்டு 2 இருக்கும். அந்த ஆர்டரிஸ் வந்து இன்னும் குட்டி 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 குட்டியா மாறிதான் இந்த குளோமருலாஸை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். சோ இப்போ வந்து அஃபரண்ட் ஆர்டரியோல், எஃபரண்ட் ஆர்டரியோல் 2 ஆர்டரிஸ் அங்க இருக்கு. குளோமருலாஸ் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது, கேபிலரிஸ் தான். குளோமருலாஸ் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பௌமன்ஸ் கேப்சூல். அந்த பிளட் வந்து ஃபில்டர் பட்டமலா இருக்கா, இந்த ஒரு லெமன் இது மிக்ஸ் மட்டுமே. யாரு மியூட் பண்ணுங்க. யாரும் வரணும்னு சொல்லிருக்காங்களா? டேய் நான் எடுத்துட்டு போயிடும்டா. இப்ப அங்க கண்டினியூ பண்றான். யூரின் ஃபார்மேஷன். யூரின் ஃபார்மேஷன் பத்தி என்ன சொல்ல போறேன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிளட் தான் வந்துட்டு யூரினா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இங்க குளோமருலாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் வந்து குளோமருலாஸ். இங்க வந்துட்டு ஏன் வந்து யூரின் வந்து ரெட் கலர்ல இல்ல, பிளட்ட தானே ஃபில்டர் பண்ணுது, ஏன் யூரின் பிளட் கலர்ல யூரின் வந்து ரெட் கலர்ல இல்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, நானே சொல்றேன். யூரின் வந்து ஏன் வந்து ரெட் கலர்ல இல்ல அப்படின்னா, அந்த குளோமருலாஸ் வந்து பிளாஸ்மாவை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணும்.
பிளட் செல்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணவே பண்ணாது. அப்ப பிளட் செல்ஸ்ல ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்துட்டு பிளட்டுக்கு ரெட் கலர் கொடுக்கக்கூடியது. அதுல ஹீமோகுளோபின் இருக்கும் இல்லையா, அந்த ஹீமோகுளோபின் இருந்தா தானே பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அப்ப பிளட் செல்ஸை குளோமருலாஸ் ஃபில்டர் பண்ணல, பிளாஸ்மாவை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுது. அதே மாதிரியே பிளாஸ்மா புரோட்டீன் இருக்கு இல்லையா, அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன், இது மூணையுமே வந்துட்டு குளோமருலாஸ் வந்து ஃபில்டர் பண்ணாது. வெறும் வந்து பிளாஸ்மாவை மட்டும்தான் ஃபில்டர். அந்த பிளாஸ்மால வந்துட்டு நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். சோடியம், கால்சியம், பொட்டாசியம், குளோரின், அப்புறம் வாட்டர், மேக்சிமம் வாட்டர், அதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்மால இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த குளோமருலாஸ் அதை ஃபில்டர் பண்ணி பவுமன்ஸ் கேப்சூலுக்கு அனுப்பிச்சிரும். பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், கலெக்டிங் டக்ட், நெக்ஸ்ட் அது யூரினா யூரிட்டருக்கு போகும். யூரிட்டர்ல இருந்து பிளாடருக்கு போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கான சிக்னல் வந்தப்போ அது வந்துட்டு யூரினை எக்ஸ்கிரீட் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு யூரின் ஃபார்மேஷனோட பேசிக் மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த யூரின் ஃபார்மேஷன்லயே ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு கான்ஸ்டியூண்ட் வந்து ரீஅப்சார்வ் ஆகும். ஏன் அதுக்கு ரீஅப்சார்ப்ஷன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுற பொருள்ல இருந்த நியூட்ரிஷன் எல்லாம் இன்டெஸ்டைன் வழியா பிளட்ல ஃபர்ஸ்டே அப்சர்வ் ஆயிரும். அது அப்சர்வ் ஆகிட்டு திருப்பியும் அது எங்க வந்து அப்சர்வ் ஆகும்னா கிட்னிக்கு வரப்ப மறுபடியும் அப்சர்வ் ஆகுறதுனால அது ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகே, குளோமருலாஸ்ல இருந்து ஃபில்டர் ஆகி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலுக்கு அந்த பிளாஸ்மா வரும், அந்த ஃப்ளூயிட் வந்து வரும். அந்த ஃப்ளூயிட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ல என்னென்ன கான்ஸ்டியூயன்ட் எல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும் அப்படின்னா, சோடியம் அண்ட் சோடியம் பைகார்பனேட், இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ரீஅப்சார்ப் பண்ணும். இது எவ்வளவு பர்சன்டேஜ் ரீஅப்சார்ப் பண்ணும்னா 65ல இருந்து 70% வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல ரீஅப்சார்ப் பண்ணும். லூப் ஆஃப் ஹென்லில வாட்டர் மட்டும்தான் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். அங்க வந்து ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ல சோடியம், குளோரின், பொட்டாசியம் இதெல்லாம் வந்துட்டு ரீஅப்சார்ப் ஆகும். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 25%. நெக்ஸ்ட் கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்ட்ல சோடியம், பொட்டாசியம், ஹைட்ரஜன் இது மூணுமே வந்துட்டு ரீஅப்சார்ப் ஆகும். இப்படிலாம் வந்து ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல எவ்வளவு வந்துட்டு யூரின் ஃபார்மேஷன் நம்ம உடம்பு பண்ணும்னா 120ல இருந்து 130 ml பர் மினிட்க்கு பண்ணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் பண்ணும் பாத்துக்கோங்க. அவ்வளோ பிளட் வந்து அவ்வளோ யூரின் வந்து நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எனி டைம் பாத்ரூம்லயே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ரீஅப்சார்ப் பண்ணி ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 லிட்டர் தான் வந்துட்டு யூரின் ஃபார்ம் ஆகி நமக்கு வெளியே போகுது. அதுவும் ஒரே டைம் கிடையாது. 1 டேக்கு 3 to 2 டைம்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்கிரீட் பண்றோம் யூரினை. இதுதான் வந்துட்டு பேசிக் பிசியாலஜி ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் இந்த கிட்னி வந்துட்டு யூரின் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுமா, வேற எதுவும் அதுக்கு ஒர்க் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணும். அதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்கு, ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டெரான் சிஸ்டம். அது மட்டும் தான் பண்ணுமா, வேற எதுவும் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் தான் பண்ணுமா, இன்னும் வேற எதுவும் பண்ணாதானா ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணும். நம்ம பாடியை வந்து என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்றது வந்துட்டு கிட்னிக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம 20% ஆஃப் பிளட் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிட்னிக்கு தான் போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட இன்னைக்கான டாபிக் வந்து ஃபார்மகாலஜி ஆஃப் டயூரிட்டிக்ஸ். டயூரிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? டயூரிட்டிக்ஸ் அப்படின்னா இது ஒரு ட்ரக் ஆர் ஏஜென்ட். என்ன பண்ணும், யூரினோட அவுட்புட்டை என்ஹான்ஸ் பண்ணும். டை அப்படின்னா 2, யூரிட்டிக்ஸ்னா யூரினேஷனை 2 மடங்கு அதிகப்படுத்துறதுனால யூரின் அதிகப்படுத்துற ட்ரக்குக்கு எல்லாத்துக்கும் என்ன பேருனா டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு பேரு. இது யூரின் மட்டும்தான் யூரின் அவுட்புட் அதிகப்படுத்துது அப்படின்னா இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா, இது ஆல்சோ என்ஹான்ஸ் த சொல்யூட் இன் யூரின். சொல்யூட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சோடியம், பொட்டாசியம், குளோரின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்கிரீஷனையும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்லலாம் நம்ம வந்துட்டு டயூரிட்டிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா. ஏன் அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சு? பிளட்டோட வால்யூம் அதிகமா இருக்கு. பிளட்டோட வால்யூம் அதிகமா இருந்தா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அந்த பிளட்டோட வால்யூமை குறைக்கிறதுக்காக டயூரிட்டிக்ஸ் கொடுப்பாங்க. பிளட்டோட வால்யூம் வந்து குறைஞ்சி யூரினா வெளியே போயிருச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும்.
அதுக்கப்புறம் ரீனல் ஃபெயிலியர். ரீனலே ஒர்க் ஆகல. ரீனல் ஒர்க் ஆனாதானப்பா யூரின் ஃபார்மேஷனே நடக்கும். அப்ப ரீனல் ஃபெயிலியர்ஸ்க்கு வந்துட்டு டயூரிட்டிக்ஸ் குடுப்பாங்க. நெக்ஸ்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயில். கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயில்ல வந்துட்டு இந்த டிஜாக்சின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட மிக்ஸ் பண்ணியிருந்தா லூப் டைரிக்ஸ் வந்து குடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து அது ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்டுமே கூட. அது வந்துட்டு குடுத்தோம் அப்படின்னா டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியும் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸ். இந்த ட்ரக்ஸ பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகாலஜி. அக்கா கிளாசிஃபிகேஷன். டயூரிட்டிக்ஸ் வந்துட்டு எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா மேஜரா 5 கேட்டகரி. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார், அதுல வந்துட்டு அசிட்டசோலமைடு. ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ் மேனிட்டால். லூப் டயூரிட்டிக்ஸ் பியூமெத்திடின், ஃப்ரூசிமைடு, டாரோசிமைடு. நெக்ஸ்ட் தையசைட் அண்ட் ரிலேட்டட் டயூரிட்டிக்ஸ். தையசைட்க்கு என்னென்ன ரிலேட்டட் பென்சோஃப்ளூமிதையசைடு, குளோரோதாலிடோன், ஹைட்ரோகுளோர்தையசைடு, குளோர்தையசைடு, இண்டப்பமைடு, மெட்டாலசோன். நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ்ல வந்துட்டு அமிலோரைடு, எபிலரனோன், ஸ்பைரனோலாக்டோன், ட்ரிமாட்ரரின். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு டயூரிட்டிக்ஸ் ட்ரக்ஸ். இப்போ ஒரு கேட்டகரிக்கும் மெக்கானிசம் அண்ட் ஆக்ஷன் பார்க்கலாம். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார். நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஒரு இடத்துலயும் ஒரு சப்ஸ்டன்ஸ் ரீஅப்சர்வ் ஆகும்னு. ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல சோடியம் பைகார்பனேட்டும் சோடியமும் மேக்சிமம் ரீஅப்சர்வ் ஆகும். இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் என்ன பண்ணும்னா சோடியம் பைகார்பனேட்டோட ரீஅப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும். எப்படி கம்மி பண்ணும் அப்படின்னா, இப்போ சோடியம் இருக்கும், பிளட்ல வந்துட்டு பைகார்பனேட்டும் இருக்கும். இது ரெண்டும் சோடியம் பைகார்பனேட் சால்ட்டா மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் காரணம். அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணிட்டா சோடியம் அண்ட் கார்பனேட் இது ரெண்டும் ரியாக்ஷன் ஆகி சோடியம் பைகார்பனேட் வராது. அப்படி சோடியம் பைகார்பனேட் வந்துச்சுன்னா அது வந்து திருப்பி பிளட்டுக்குள்ள வந்து போக நினைக்கும். சோ இது வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் வராது. அது வந்து யூரின் வழியா சோடியம் தனியாகவும் பைகார்பனேட் தனியாகவும் எக்ஸ்கிரீட் ஆயிரும். சோ அதுதான் வந்து இதோட மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ். ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல சோடியம் அதிகமா ரீஅப்சர்வ் ஆகும். அதே மாதிரி வாட்டரும் ரீஅப்சர்வ் ஆகும். ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக் அப்படின்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து ஆஸ்மாசிஸ் பேஸ் பண்ணி நடக்கும். அது என்னன்னா வாட்டர் வந்து ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு போகும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் 7 வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து 3 வாட்டர் பாட்டில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா என்கிட்ட 7 இருக்கு, அவங்கள விட 2 அதிகமா இருக்கு, நீங்க 5 அதிகமா இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் யூக்லிபிரியம் பண்ணுங்கன்னு நான் அந்த 2 வாட்டர் பாட்டில் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா என் ஃப்ரெண்டும் 5 நானும் 5, ஸோ யூக்லிபிரியம் ஆயிரும். இதுதான் வந்து ஆஸ்மாட்டிக் மெக்கானிசம் வந்து நடக்குது. ஆனா இந்த ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டியூபுலார் லியூமன்ல வந்துட்டு வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். பிளட்டுக்கு போக விடாம இன்ஹிபிட் பண்றது தான் ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸோட வேலை. என்ன பண்ணும்னா வாட்டரை வந்துட்டு பிளட்டுக்குள்ள போகாம வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ். அப்படி வாட்டர் வந்து பிளட்டுக்குள்ள போகல அப்படின்னா டியூபுலார் ஃப்ளூயிட் ஆஸ்மோலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப யூரின் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். வாட்டரும் பிளட்ல ரீஅப்சார்ப் ஆகாது, யூரினா எக்ஸ்கிரீட் ஆயிரும். புரிஞ்சுதா? என்ன நெக்ஸ்ட் லூப் டயூரிட்டிக்ஸ். லூப் டயூரிட்டிக்ஸ் அது பேர்லயே வந்துருச்சு, லூப் அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லில தான் வந்துட்டு இது ஆக்ட் ஆகும். லூப் டயூரிட்டிக்ஸ் நெக்ஸ்ட். இது லூப் டயூரிட்டிக்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லில ஆக்ட் ஆகி என்ன பண்ணும்னா சோடியம், பொட்டாசியம் அண்ட் குளோரின்ஸ் இதோட ரீஅப்சார்ப்ஷனை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். எப்படி இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லில நிறைய டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும். அதுல சோடியம், பொட்டாசியம் 2-குளோரைட் சிம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. சிம்போர்ட்னா சோடியம், பொட்டாசியம், குளோரின் இது மூணுமே வெளியே போகும்.
வெளியே போகும் மீன்ஸ் டியூபுலர் லியூமன்ல இருந்து பிளட்டுக்கு போகும். அந்த ப்ராசஸ சோடியம், பொட்டாசியம், 2 குளோரின் சிம்போர்ட் பண்ணும். இந்த லூப் டயூரிட்டிக்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்ட போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். சோடியமும் வெளியே போகாது, பொட்டாசியமும் வெளியே போகாது, குளோரினும் வெளியே போகாது, அந்த சைடு வாட்டரும் வெளியே போகாது. அந்த இடத்துல போயிட்டு இன்ஹிபிட் பண்றதுனால எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மெக்னீசியம், கால்சியம், சோடியம், வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா நடக்கும். அதே மாதிரி லூப் ஆஃப் ஹென்ரில இவ்வளோ வாட்டர்ஸ்லாம் டக்குன்னு வெளியே போயிடும். லூப் டயூரிட்டிக்ஸ்ல வெளியே போயிருச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்னா பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ற ஃபங்க்ஷன் வந்து கிட்னிக்கு இருக்குன்னு. அப்போ என்ன ரெனினோட ரிலீஸை வந்து கிட்னி பண்ணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் தான் கம்மியாயிட்டே, அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்னா பிளட் அதை சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரெனினை வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணும். அந்த ரெனின் எதனால சிந்தசிஸ் ஆகுதுன்னா பிளட் வால்யூம் டக்குன்னு வந்துட்டு லாஸ் ஆகுறதுனால. நெக்ஸ்ட் மெக்கானிசம் வந்து தையசைட்ல வந்துட்டு குளோர் தையசைட், ஹைட்ரோக்ளோர் தையசைட் சொல்லிட்டு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக் எல்லாம் எங்க ஆக்ட் ஆகும்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸ்ல என்ன ரீஅப்சர்வ் ஆகும்னா சோடியம் வந்து 5% ரீஅப்சர்வ் ஆகும். அத சோடியம் வந்து ரீஅப்சர்வ் ஆச்சு அப்படின்னா பிளட்டோட வால்யூம் கம்மி. சோடியம் வந்து ரீஅப்சர்வ் ஆகக்கூடாது. அது ஆகாம இன்ஹிபிட் பண்றதுக்காக தையசைட் டயூரிட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த தையசைட் டயூரிட்டிக்ஸ் எங்க போயிட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னா சோடியம் குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்னா ஒன்னாவே உள்ள போகும், ஒன்னாவே வெளியே வரும். அந்த டிரான்ஸ்போர்ட்டரை போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். டிரான்ஸ்போர்ட்டரை இன்ஹிபிட் பண்றதுனால கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் அதிகமா நடக்கும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல. அது மட்டும் இல்லாம டியூபுலர் லியூமன்ல வந்துட்டு யூரியா வந்து இருக்கும். நம்ம வந்துட்டு தையசைட் கொடுக்குறப்ப யூரியா வந்து ஈஸியா ரீஅப்சர்வ் ஆகும். அப்படி யூரியா பிளட்டுக்குள்ள போச்சு அப்படின்னா யூரிக் ஆசிடோட லெவல் வந்து பிளட்ல அதிகமாகும். அப்படி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாச்சுன்னா கவுட் டிசீஸை வந்து காஸ் பண்ணிடும், ஆர்த்ரைட்டிஸும் கூட காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ். பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு சேனலை போயிட்டு சோடியம் சேனலை போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். இன்னொன்னு வந்துட்டு ஆல்டோஸ்டெரான் ரிசெப்டார்ல போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொட்டாசியம் ஸ்பேரிங். இது பேர்லயே கொடுத்துட்டாங்க, பொட்டாசியத்தை ஸ்பேர் பண்ணும். பொட்டாசியத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன், மற்றபடி என்ன மெக்கானிசம் வேணுமோ அந்த மெக்கானிசம் பண்ணி டயூரிசிஸை ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றது தான் இதோட மெக்கானிசம். பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சோடியம் சேனலை வந்துட்டு பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா பொட்டாசியம் வந்து ரீஅப்சார்வ் எக்ஸ்கிரீட் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் போயிட்டு சோடியம் சேனலை பிளாக் பண்ற மாதிரி அமலோரைடைட் அந்த மாதிரி இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆல்டோஸ்டெரான் ரிசெப்டார் இன்ஹிபிட்டர்ஸ்ல வந்துட்டு ஸ்பைரனோலாக்டோன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கை என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அந்த ட்ரக் கொடுக்குறப்ப அது வந்து செல் பிளாஸ்மால வந்துட்டு ஆல்டோஸ்டெரான் ரிசெப்டார் வந்து இருக்கும். அந்த ஆல்டோஸ்டெரான் ரிசெப்டார்ல வந்துட்டு ஆக்ட் ஆகும். அந்த ஸ்பைரனோலாக்டோன் போயிட்டு அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆகிறப்ப அந்த ரிசெப்டார் என்ன பண்ணும்னா சோடியத்தோட ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணிட்டு பொட்டாசியத்தோட எக்ஸ்கிரீஷனையும் இன்ஹிபிட் பண்ணிடும். பொட்டாசியம் எக்ஸ்கிரீட் ஆகாது, யூரின் வழியா பொட்டாசியம் வெளியே போகாது. சோடியம் செல்லுக்குள்ள பிளட்டுக்குள்ள திருப்பியும் போகாத அளவுக்கு பாக்குறதா பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட். இப்போ இந்த டயூரிட்டிக்ஸ்லாம் எடுக்கிறதுனால என்னென்ன நடக்கும், என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ். மெட்டபாலிக் அசிடோசிஸ்னா ஒன்றும் இல்லை, பிளட்டோட நார்மல் பிஹெச் வந்து 7.3 7.4 வரைக்கும் இருக்கும். பிளட்டோட வால்யூம் ரெடியூஸ் ஆகிறதுனால வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்கிரீட் ஆயிடும். அப்படி எக்ஸ்கிரீட் ஆகிறதுனால அங்கே H+ அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். H+ அயானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிஹெச் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும், அசிடிக்கு போயிடும். ஸோ அதனால மெட்டபாலிக் அசிடோசிஸை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைப்பர் கேலிமியா. பொட்டாசியத்தோட எக்ஸ்கிரீஷன் அதிகமாக இருந்துச்சு, எக்ஸ்கிரீஷன் பிளட்ல வந்துட்டு பொட்டாசியம் வந்துட்டு
சாரி தப்பா சொல்லிட்டேன். ஹைப்பர் கெலிமியா அப்படின்னா பொட்டாசியத்தோட லெவல் வந்து பிளட்ல அதிகமா இருக்கும். பிளட்ல பொட்டாசியனோட லெவல் அதிகமா இருக்கும். எக்ஸ்கிரீட் ஆகாம இன்ஹிபிட் பண்ணியிருக்கும். இப்ப ஸ்பைரோலாக்டோன் கொடுத்தோம் அப்படின்னா பொட்டாசியத்தோட எக்ஸ்கிரீஷன் இன்ஹிபிட் ஆயிரும். அப்போ பிளாஸ்மால பொட்டாசியத்தோட லெவல் அதிகமா இருக்கும். அதர் கண்டிஷன். நெக்ஸ்ட் தாகம் எடுக்கும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஹைப்பர் நாட்ரிமியா. ஹைப்பர் நாட்ரிமியானா சோடியமோட லெவல் வந்து சாரி ஹைப்போ நாட்ரிமியா. ஹைப்போ அப்படின்னா கம்மி, ஹைப்பர்னா அதிகம். ஹைப்போ நாட்ரிமியானா சோடியத்தோட லெவல் வந்து பிளட்ல கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ரீனல் ஸ்டோன். கிட்னில ஸ்டோன் வரும். கைனகோமாஸ்டியா அப்படின்னா மேல்ஸ்ல வந்துட்டு பிரெஸ்ட் டிஷ்யூ டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஏமெனோரியா அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இன் ஃபீமேல். டயூரிட்டிக்ஸ் கொடுக்கறதுனால இவ்வளோ அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னா எந்தெந்த கண்டிஷனுக்கெல்லாம் டயூரிட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ், அனோரியா, அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர், செரிபல் ஹெமரேஜ். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கண்டிஷனுக்கெல்லாம் வந்துட்டு டயூரிட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது. டயூரிட்டிக்ஸ் தான் இதை வந்துட்டு கான்ட்ரா இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரக் இன்ட்ராக்ஷன். சொன்னேன்ல, ட்ரக் இன்ட்ராக்ஷன்ல பார்த்தோம்னா ஃப்ரூசிமைடும் டிஜாக்சின் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலுக்காக கொடுப்பாங்க. அப்ப வந்துட்டு ஃப்ரூசிமைடும் டிஜாக்சினும் சேர்ந்து கொடுக்கறதுனால பொட்டாசியம் வந்துட்டு பிளட்ல கம்மியாகும். ஏன் கம்மியாகும் அப்படின்னா டிஜாக்சின் வந்துட்டு சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ்ல போயிட்டு பைண்ட் ஆகும். அந்த பம்ப்ல தான் வந்து ஹார்ட்ல போய் பைண்ட் ஆகும். ஃப்ரூசிமைட் கொடுக்கறதுனால அதிகமா போயிட்டு டிஜாக்சின் வந்து அங்க பைண்ட் ஆகி அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த செல்லுல. டிஜாக்சின் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அங்க டாக்ஸிசிட்டி வந்து அதிகமா இருக்கும். டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி இருக்கும். டிஜாக்சினையும் ஃப்ரூசிமைடையும் சேர்ந்து கொடுத்தோம்னா. நெக்ஸ்ட் ஃப்ரூசிமைடும் NaCAD கொடுத்தோம்னா நம்ம எதுக்காக டயூரிட்டிக்ஸ் கொடுக்குறோமோ அந்த எஃபெக்டே வந்து அங்க கம்மியாயிரும். டயூரிட்டிக்ஸோட எஃபெக்ட் வந்து கம்மியாயிரும். அவ்வளவுதான் என்னோட டாபிக். நான் முடிச்சிட்டேன். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லக்கா. சகி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணடி, கிளியரா இருந்தது. கொஞ்சம் தடுமாறின மாதிரி ஃபீல் ஆச்சுக்கா எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டென்ட் நல்லாதான் கரெக்டா புரிய வச்சுட்டல, அது போதும். ஓகே, எதையுமே மிஸ் பண்ணல, எல்லாமே வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண. தேங்க்யூ. வேற யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா செஷன் என் பண்ணிக்கலாம். கவின், மகேஷ், ரம்யா செஷன்ல தானே இருக்கீங்க? சரி சகி, பாய்டா. பாய்க்கா. ம்.